தெய்வத்துக்கே நாங்கள் பரிகாரம் செய்கிற ஒரு பாக்கியமாக இந்த தலத்தில் கூத்தாண்டவர் கூவாகத்தில் நாங்கள் செய்கிறோம். எப்படி ஒரு புருஷன் வந்து ஒரு பொண்டாட்டியை விட்டு போகும்போது ஒரு கஷ்டமாக இருக்குமோ அதுமாதிரி எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என் பேர் சாய், உளுந்தூர்பேட்டிலேருந்து வரோம். வணக்கம், என் பேர் சாம்ஷி, நான் சென்னையில் வந்து இருக்கேன். இதனுடைய 4வது வருஷம். லாஸ்ட் இயர் வந்துட்டு மிஸ் டிரான்ஸ்மிட் டைட்டில் வின் பண்ணியிருந்தேன். ஸோ அதை தொடர்ந்து அதனுடைய வேண்டுதலாக இந்த வருஷமும் நான் வந்து தாலி கட்டி தாலி அறுத்துருக்கேன். என் பேர் அஜிதா, நான் தூத்துக்குடியிலேருந்து வந்திருக்கேன். இது என்னுடைய ஃபஸ்ட்டு வருஷம். போன வருஷம் வேண்டியிருந்தேன், இந்த வருஷம் சந்தோஷமாக தாலி கட்டினேன். ஆனால் வந்து இப்போ அறுக்க போகிறது நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கிறோம், எங்கள் ஃபேமிலியோடு வந்திருக்கிறோம். இது வந்து வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமாக நாங்கள் நினைக்கிறோம். இவங்க என்னோட குரு, இவங்கெல்லாம் நாங்கள் பல வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கோம். எந்த மாதிரி விஷயத்துக்குலாம் கஷ்டமாக படுறீங்க? எல்லா விஷயத்தையுமே கஷ்டப்படுறோம். ஒரு பஸ்ஸில் போனால் கஷ்டப்படுறோம், எல்லாத்தையும் கஷ்டப்படுறோம். இந்த அரசாங்கம் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு ஒரு வழி பண்ணணும், அதான் வேண்டியிருக்கிறோம். எப்பவுமே விழுப்புரத்துலேயே ரூம் போட்டு நான் அங்கேயே தங்கிட்டு அப்படியே வந்து போயிட்டு இருந்தேன். இது முதல் வருஷம் நான் கூவாகம் இந்த மண்ணில் தூங்கணும், இந்த மண்ணில் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணுன்னு தான் வந்து இங்கே தங்கியிருந்தேன். பார்த்த வரைக்கும் எனக்கு பாதிக்கு பாதி தான் எனக்கு ஓகேவாக இருந்துச்சு, பாதி எனக்கு சரியில்லாமல் தான் இருந்தது. இன்னும் சில விஷயங்கள் மாறணும், அது எங்கள் அளவில் எங்கள் ஆட்கள்கிட்டே மாறணும் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. நேற்று நைட்டாக நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். சரி, நாங்கள் நார்மலாக வெளில போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தோம். அதை கொஞ்சம் மாற்றிக்க பாருங்கள். ஏன்னா நம்ம மாறினா தான் நம்மளை மாற்றிக்கிறதுக்காகவும் அவங்க கொஞ்சம் பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ என்னை நம்பி ஒரு வீட்டில் இருந்தாங்க, ஓகேங்களா, அந்த வீட்டில் நான் இருக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு என்னை பார்த்துட்டாங்க. ஆனால் அதே பக்கத்தில் அவங்க பண்ணுற கேவலமான வேலைகளால் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க இங்கே பெரியவங்க என்னையே தப்பாக நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேங்களா. அதாவது எங்கள் அண்ணன் மாதிரி எனக்கு இந்த வீடு. ஸோ அதுமாரி சில விஷயங்கள்லாம் இருக்கும்போது நீங்கள் மாற்றிக்க பாருங்கள் உங்களை. ஏன்னா இந்த உலகத்தில் ஆண்கள் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, எவ்வளோ மனிதர்கள் இருக்காங்க. ஆனால் யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்ன ஒரு விஷயம்னா, தெய்வத்துக்கே நாங்கள் பரிகாரம் செய்கிற ஒரு பாக்கியமாக இந்த தலத்தில் கூத்தாண்டவர் கூவாகத்தில் நாங்கள் செய்கிறோம். இந்த பாக்கியம் எந்த ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்குமே கிடைக்காது. எங்களை மாதிரி அலிகளாக பிறந்த திருநங்கைகளாக மாறின எங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அது அந்த ஐயன் கொடுத்த வரப்பிரசாதம். இது பாண்டவர் காலத்துலேருந்து பாரதத்துலேருந்து வருது. ஸோ இது எங்கள் உயிர் இருக்கிற வரைக்குமே நாங்கள் தொன்று தொட்டு செய்வோம். இது ஒரு பாரம்பரியமானது. இது வந்து முன்னோர்களோ ஏதோ வழி வழியாக வந்த ஒரு காரியம் கிடையாது. அன்னைக்கு தெய்வத்துக்காக ஒரு தெய்வத்தையே பலி கொடுத்த நாள் இன்னைக்கு. அது வந்து எங்கள் மூலியமாக தான் நடந்திருக்குது. அப்போது ஏன் எங்களை மாதிரி திருநங்கைகளை தெய்வத்துக்கு சமமாக ஒப்பிடுறாங்கன்னா, இந்த மாதிரி தெய்வ காரியத்தை செய்கிறதுனால தான் இன்றைக்கும் திருநங்கைகளை தெய்வமாக மதிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இப்போ தாலி கட்டி இறக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. எப்படி ஒரு புருஷன் வந்து ஒரு பொண்டாட்டியை விட்டு போகும்போது ஒரு கஷ்டமாக இருக்குமோ அதுமாதிரி எனக்கு இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த கூத்தாண்டவர் ஆசீர்வாதம் எனக்கு இருக்குன்னு நான் இப்போவும் நினச்சிக்கிறேன். அடுத்த வருஷமாக கண்டிப்பாக தாலி கட்டுவேன். அடுத்த வருஷம் நான் வெளியில் தாலி கட்டுவேன். தேங்க்யூ ஸோ மச். அதனால் இந்த மாதிரி கூத்தாண்டவர் திருவிழாவில் வரும்போது ஒவ்வொரு திருநங்கைகளும் மதித்து தெய்வமாக நீங்கள் நினைக்கிறது தான் ஃப்யூச்சரில் ஒவ்வொரு திருநங்கைகளுக்கும் கிடைக்கிற ஒரு மரியாதையை நான் பார்க்குறேன். ரொம்ப எப்பயும் போல் கூத்தாண்டவர் கோயில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். கூத்தாண்டவர் வந்து என்னுடைய ஹஸ்பண்டை தாண்டி அவர் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் நிறைய விஷயம் எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. லைஃப்லேயும் சரி, இப்போ நடந்துருக்கு எல்லா விஷயத்துலையும் சரி. நிறையா விஷயங்கள் நான் கேட்டிருக்கேன். நிறையா விஷயங்களை நான் மாற்றி கொடுத்துருக்காரு இந்த கூத்தாண்டவர். அதை நாங்கள் நேர்த்தி கடன் நிறைவேற்றுறதுக்காக நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப இதோட துக்கத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கோம். வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் நான் ஃபேஸ் பண்ணினேன். ஸ்கூல் லைஃப்பில் இருந்து சரி, காலேஜில் இருந்து சரி, நான் இப்போ ஒர்க் பண்ண இடத்துலேருந்து சரி, நான் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன், இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அங்கேயும் சரி, எல்லா இடத்துலையுமே ரொம்ப பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை, எல்லோரும் ஏற்றுக்கிறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு விழிப்புணர்வு இருக்குது. டிரான்ஸ்ஜெண்டர் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி கிடையாது, அவங்களும் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்க, நிறைய துறையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் புரியுது. அது எங்கள் ஐயா கூத்தாண்டவரால் தான் நான் இருக்கும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட்டு இப்போ நல்ல திருநங்கைகளுக்கான நிறையா விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நிறையா விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எங்களோட சின்ன சின்ன திருநங்கைகளும் இந்த டைப்பை வந்து நிறையா அச்சீவ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னும் பண்ணணும். அது கவர்மெண்ட்டோட ஒத்துழைப்பு கண்டிப்பாக வேணும்.
எங்களை மாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் இந்த ஏரியாவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தண்ணி சௌகரியம் சுத்தமாக இல்லை. நல்லா கொடுக்குறாங்க, அதில் என்ன குறையில. குளிக்கிறதுக்கு பாத்ரூம் கவர்மெண்ட் செஞ்சு கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். குளிக்கிறதுக்கான இடம் இல்லை. பெரிய ஒரு மண்டபம் கட்டி கொடுத்தா எங்களுக்காக திருநங்கை இங்கே வந்து ஒரே பெரிய ஹாலாக மண்டபம் கட்டி கொடுத்தா அதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து இந்த மாதிரி வெயிலில் குடிக்க கூட தண்ணி இல்லாமல் நாங்கள் ரொம்ப அவதிப்பட்டு இருக்கிறோம். பாத்ரூம் போகவோ மற்ற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே அந்த கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கை, இது வந்து ரொம்ப காலங்காலமாக நடந்துட்டு வர ஒரு விஷயம். நீங்கள் கவர்மெண்ட்டில் இருந்து நடத்திட்டு இருக்காங்கன்னா இவங்க வந்து இன்னும் எங்களுக்கான திருநங்கைகளுக்கான நிறையா விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ரொம்ப கேட்டுக்கொள்கிறேன்.